வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் லக்டாசா விக்ரம்சிம்ஹா எழுதின டோன்ட் டாக் டு மீ அபவுட் மட்டாசா இந்த போமுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த போமை ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஒரு சிட்டிசன் நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி அவர் எழுதியிருக்காரு. இதில் அந்த ஸ்பீக்கர் அவரோட கோபத்தையும் அவருடைய வருத்தத்தையும் அவர் வெளிப்படுத்துகிறாரு. யார் மேலே அவர் கோவம், அவர் யார் மேலே அவருக்கு வருத்தம்னு பார்த்தா இந்த வெஸ்டர்ன் ஆர்டிஸ்ட், அதுவும் இந்த இம்ப்ரெஷனிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க மேலே தான் கோவம். ஏன் கோவம்னா, இந்த ஆர்டிஸ்ட் வெஸ்டர்ன் ஆர்டிஸ்ட்லாம் இவங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க ஸ்ரீலங்காவை காலனி ஆக்கியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியினத்தர் அந்த நாட்டை சேர்ந்த மக்களை அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அவங்கள மனிதாபிமானமே இல்லாமல் அவங்கள ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஆர்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த நாட்டில் நடந்த அந்த வன்முறையை தான், நிச்சயமாகவே வாழ்க்கையில் நடந்த வன்முறைகளை அவங்களோட பெயிண்டிங்ஸில் அவங்க அப்படியே வரைஞ்சி காமிச்சிருக்காங்க. அது மூலமாக அந்த காலனைஸ்ட் பீப்புளை இவங்க எப்படி பார்த்தாங்க அப்படின்றது தான் நம்மளுக்கு இன்னும் வருத்தமாக இருக்குது. ஏன்னா மட்டாசே மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய பழங்குடியினர் மக்களை நீங்கள்லாம் இன்னும் நாகரிகமே தெரியாதவங்க, ஒரு வளர்ச்சியே இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதர்களாகவே அவங்கள அவங்க நடத்தலை, மனிதர்களை விட கீழே தான் நடத்தியிருக்காங்க. அதுதான் அவங்களுடைய கலை வடிவங்களில் தெரியுது. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய கருப்புன்னா பெண்ணுன்னு சொல்லிட்டு கருப்பாக அந்த தோல் நிறம் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை தான் அவங்களுடைய கலைகளை அவங்க உபயோகப்படுத்தியிருக்காங்க. இதை பார்க்கும்போது என்ன ஆகிடுதுன்னா, அந்த நாட்டு மக்களுக்கு நம்மளை எவ்வளோ கேவலமாக நடத்தியிருக்காங்க, அந்த கலோனியல் ஆட்டிடியூடு, நாங்கள் உங்களை ஆட்சி செய்கிறோம் அப்படின்ற அந்த எண்ணத்தை, அவங்களோட தாக்கத்தை இவங்க மேலே எப்படி செலுத்தியிருக்காங்கன்னு தெரியும் போது அது இவங்களுக்கு ரொம்ப ஆழ்மனம் வரைக்கும் போய் அது பாதிக்குது. அது மாத்திரம் இல்லாமல் ஸ்ரீலங்காக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது, ஒரு வாழும் கலை இருக்குது. அது ரெண்டுமே என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த வெஸ்டர்ன் காலனைசேஷனால் எல்லாமே தகுத்தறியப்பட்டிருக்கு, எல்லாமே மாற்றப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் இவங்க கீழாக பார்த்து இதெல்லாம் தவறு, இப்படிலாம் வாழக்கூடாது, இப்படிலாம் இருந்தால் கேவலம், நீங்கள் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்நியமான ஒரு கல்ச்சரை கொண்டு அங்கே வச்சுருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏற்கனவே ஸ்ரீலங்காவில் இருந்த அழகு, அந்த ட்ரெடிஷன், அந்த நேட்டிவ்ஸ் அத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் இல்லை இதெல்லாம் காட்டு மிராண்டித்தனமான ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வயலன்ஸு, அவங்களுடைய டிஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையுமே இவங்களுடைய நேட்டிவ் லைஃப்பை பாழ்படுத்துகிற மாதிரி புகுத்தியிருக்காங்க. இந்த காலனைசர்ஸ் அமைதியாகவும் அப்படியே இயற்கையோடு ஒன்றி நல்ல சந்தோஷமாக இருந்த அந்த வாழ்க்கையை இந்த காலனைசர்ஸ் ஸ்ரீலங்காவுக்கு எப்படி கெடுத்தாங்கன்றது தான் இந்த கவிதையில் அவர் சொல்லியிருக்காரு. வாங்க கவிதையை படித்து பார்க்கலாம். Don't talk to me about Matase, don't talk to me about Gauguin or even the earlier painter Van Gogh and the women reclining on a blood spread, the aboriginal shot by the white hunter Matase. அதாவது இந்த ஆர்டிஸ்ட்டை பற்றிலாம் என்கிட்ட பேசாதீங்க, ஏன்னா இவங்க எங்களை காமிச்ச, அவங்களோட கலை வடிவங்களை காமிச்ச விதமே அவ்வளோ எங்களை கீழ்த்தரமாக காமிச்சிருக்காங்க. With a gun with two nostrils, the aboriginal crucified by Gauguin, the syphilis spreader, the yellowed obesity. Don't talk to me about Matase, the European style of 1900, the tradition of the studio where the nude women reclines forever on a sheet of blood. Talk to me instead of the culture generally how the murderers were sustainer by the beauty robbed of savages. அவங்களுடைய கலைகளில் இந்த விஷயத்தை பற்றி பேசாமல் நீங்கள் எதை பற்றி என்கிட்ட பேசலான்னா, எங்கக்கிட்ட இருந்தது இல்லையா ஒரு பாரம்பரியம், அந்த கல்ச்சர், அதை எப்படி இவங்களாம் நீங்கள்லாம் காட்டு மிராண்டிங்கன்னு சொல்லி அந்த அழகை எங்ககிட்ட பறிச்சாங்கன்றதை எங்ககிட்ட பேசுங்க. To our remote villages, the painters came and our whitewashed mud huts were splattered with gunfire. எங்களுடைய அந்த கிராமங்களுக்கு, அந்த இடத்துக்கு இந்த பெயிண்டர்லாம் வந்தாங்க. ஒயிட் வாஷ்ட் மட் ஹட்ஸ்னால் அது வரைக்கும் அப்படியே அமைதியாக, ஒயிட்டுனாலே அது பீஸ்க்கான ஒரு சிம்பிள் தான். ஒயிட் வாஷ்ட் மட் ஹட்ஸ்னால் சிம்பிளான, ஹட்ஸுன்னாலே சிம்பிளான ஒரு லைஃபு. ஸோ சிம்பிளாக தூய்மையாக சந்தோஷமாக இந்த வாழ்க்கையில் வே ஸ்பிளாட்டர்ட் வித் கன்ஃபயர், அதெல்லாம் துப்பாக்கி சூட்டுனால கெடுத்தாங்க, எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க.
இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ், வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸால் அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை முடிச்சிருக்காரு. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.